அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கேயும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. பரிசுத்த பவுலடிகள் நமது ஆவிக்குரிய குமாரனாய் இருந்த தீமோத்தேயுவுக்கு ரோம சிறைச்சாலையிலிருந்து ஒரு நிருபத்தை எழுதுகிறார். கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்திருந்த மேலங்கியை கொண்டு வா. எந்த நிலைமையில் இது சொன்னார்னா, எனக்கு ஒரு மேலங்கி கொண்டு வா. இந்த மேலங்கி எங்க இருக்கு தெரியுங்களா? துரோவா பட்டணத்தில், துருவா டு ரோம், ரோமாபுரிக்கு எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத காலகட்டத்தில் 600 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த படைய மேலங்கி கேட்கிறாருன்னா இவர் நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, நண்பர்களால் கைவிடப்பட்டார் பரிசுத்த பவுலடிகள். பவுலின் முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் ஒரு புகழ்பெற்ற செல்வ சீமான். எருசலேமில் கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்பது என்பது எல்லாராலும் முடியக்கூடிய காரியம் கிடையாது. வசதி வாய்ப்புகள் உள்ள, இன்னும் சொல்ல போனால் செல்வாக்குள்ள யூதன் தான் கமாலியல் பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்க முடியும். அப்படி கமாலியல் பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்றவர். அந்த அளவுக்கு பரிசுத்த பவுல் செல்வ சீமானாக இருந்தவருங்க அவர். அப்படி செல்வ சீமானா இருந்தார். அன்றைக்கு இருந்த சனகரின் சங்கம் யூத மத தலைவர்கள் மத்தியிலே புகழ் பெற்றவனாயிருந்தார். அதான் அவருடைய முந்தைய வாழ்க்கை. ஆனால் தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசு அவரை சந்தித்தார். சந்தித்த பிறகு அவர் வாழ்க்கை தலைகளாய் மாறிவிட்டது. அவருடைய தொடர்ந்து பிரயாணங்கள் ஊழியத்துக்காக தானே செலவழித்தது. அதன் விளைவு அவரை விட்டு பணமெல்லாம் போய்விட்டது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால மத தலைவர்கள் கைவிட்டார்கள், யூத நண்பர்கள் கைவிட்டார்கள், ஒரு காலகட்டத்தில் விசுவாசிகளும் கைவிட்டார்கள். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. இப்படி எல்லாரும் கைவிட்டாலும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். என்ன சொல்றாருங்க? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17. எல்லாரும் என்ன கைவிட்டார்கள், நான் முதல் விசை உத்தரவு சொல்கையில எல்லாரும் என்ன கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு ஒத்தாசையா இருந்தார். அருமையானவர்களே, ஒருவேளை ஒரு காலத்தை நல்லா உங்களுக்கு கை கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு பணம் இல்லை, புகழ் இல்லை, பொண்ணு இல்லை, ஆகவே எல்லாம் கைவிட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் உங்களை விட்டு போனாலும், எல்லாரும் கைவிட்டாலும், பிள்ளைகளை கைவிட்டாலும் இயேசுநாதர் நம்ம கைவிட மாட்டார். கடைசி வரை நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.